Hi friends, welcome to Gentac channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2008 ல உள்ளதுல தட்டச்ச தேர்வு அதாவது டைப் ரைட்டிங்க்கு கேட்ட வினாத்தாள் பத்தி பார்க்க போறோம். பொது தமிழ் பிரித்தெழுதுக நயந்தளித்தல் நயந்து + அளித்தல் அரவணை அரவு + அணை பிரித்தெழுதுக பொருளுடைமை பொருள் + உடைமை அங்கன் அம் + கண் உன்னிகள் உன் + நிகழ் எதிர்ச்சொல் பகைவன் நண்பன் எதிர்ச்சொல் பெருமை சிறுமை எதிர்ச்சொல் ஆடவர் பெண்டீர் எதிர்ச்சொல் நிறை குறை எதிர்ச்சொல் வசை இசை சாக்பீஸ் நேரான தமிழ் சொல் சுண்ணக்கட்டி கோர்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் நீதிமன்றம் பிரைம் மினிஸ்டர் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் பிரதம மந்திரி ஆடியோ கேசட் நேரான தமிழ் சொல் ஒளிப்பேழை அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் ஆங்கில சொல்லிற்கு நேரான தமிழ் சொல் வருகை பதிவேடு ஒளி வேறுபாடு சரியான பொருள் அறிக பாறை அப்படின்னா கடப்பாறை இந்த பாறை அப்படின்னா கல்பாறை ஒளி வேறுபாடு சரியான பொருள் இரத்தல் அப்படின்னா யாசித்தல் இரத்தல் அப்படின்னா சாதல் அழகு அப்படின்னா காட்டுக்கோழி இந்த அழகு அப்படின்னா அளவை கூறு ஒளி வேறுபாடு சரியான பொருள் உழவு அப்படின்னா நட உழவு அப்படின்னா வேவு அடுத்து ஆற அப்படின்னா நிறைய இந்த ஆற அப்படின்னா தனிய முடி என்பதன் வினைமுற்று முடித்தாள் வா என்ற வேர் சொல்லிலிருந்து வினையாளனின் சொல்லை கண்டறிக வா என்ற வேர் சொல்லின் வினையாளனின் சொல் வந்தாளை எண் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் எண்ணுதல் தளர் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் தளர்ந்தவன் நிறை என்பதன் வினையேற்றம் நிறைந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க மாடம் மீமிசை முன்னாள் மேனா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க பாட்டு பிரம்பு புறா பேச்சு போட்டி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் எதுவுமே கரெக்டாக கொடுக்கல ஃபர்ஸ்ட் இந்திரன் ரெண்டாவது எரிச்சல் மூணாவது காவல் நாலாவது தேவன் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சங்கு சாட்டை சிவப்பு சீப்பு சோறு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சங்கு சாவி சீரகம் சொல் சேவல் பெருங்குணம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது பெருங்குணம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை ராப்பகல் என்பதன் இலக்கண குறிப்பு உம்மை தொகை நாடு என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு குற்றியலுகரம் ஆடிய மயில் என்பதன் இலக்கண குறிப்பு பெயரற்றம் எந்தாய் இலக்கண குறிப்பு மருவு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் வெண்பா 6 வகைப்படும் வெண்பா எத்தனை வகைப்படும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து என்ற நூலை எழுதியுள்ளார் அண்ணாமலை ரெட்டியார் எந்த நூலை எழுதியுள்ளார் அடுத்து பெண்கட்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே விடைக்கேற்ற வினா அமைக்க உலகினை பேண யாருக்கு கல்வி வேண்டும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் மணிமேகலை என்ற நூலிற்கு மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு ஆன்சர் மணிமேகலை என்ற நூலுக்கு வேறு பெயர் உண்டா நாம் நமது தாய்மொழி வாயிலாக கல்வி பெறலே சிறப்பு விடைக்கேற்ற சரியான வினாவினை எதன் மூலம் கல்வி பெறுதல் சிறப்பு பசுமரத்தாணி போல என்ற ஓமையால் பெறப்படும் கருத்து யாது பசுமரத்தாணி போல அப்படின்னா சிறு வயதில் அறியப்படும் செய்திகள் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதல் மதில் மேல் பூனை போல அப்படின்னா உறுதியின்மை அடியற்ற மரம் போல என்ற ஊமையின் பொருள் விளக்க அப்படின்னா அடியற்ற மரம் போல அப்படின்னா நிலையற்று விழுதல் இஞ்சி தின்ற குரங்கு போல ஊமை பொருளுடன் தேர்க அப்படின்னா விழித்தல் இலவு காத்த கிளி ஊமை பொருளுடன் விளக்குக ஏமாற்றம் அடுத்து ஏவு தொடையை கண்டறிக இதுல ஒவ்வாது சகுனி செய்யும் கொடுமை என்பார் ஒரு நாளும் உலகிதனை மறக்காது என்பார் என்பார் அப்படிங்கிறது இந்த என்பார் என்பார் இதுதான் என்னது இயைபு தொடை உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்று இக்குறளில் அமைந்துள்ள எதுகை உள்ளம் வள்ளியம் உள்ளம் வள்ளியம் சைலைமலை தென்மலைக்கு வடக்குமலை சகலமலை இந்தனுங்குள் அடக்குமலை இதன் சீர்மூனையை சுட்டுக சைலமலை சகலமலை இதுதான் இதோட சீர்மூனை வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை ஆகுமதி இதன் சீர் எதுகை சுட்டுக வேரல் சாரல்
சீர் எதுகை வேரல் சாரல். இனிய உளவாக இன்னாத கூறல். இத்தொடரில் மோனை அமைந்துள்ள சொற்கள் இனிய இன்னாத. அடுத்து செந்தமிழ் பண்புத்தொகை. ஓங்கிய பெயரச்சம். வானினும் உயர்வு சிறப்புமை. ஒளிர்தமிழ் வினைத்தொகை. அடுத்து குருசு சிலுவை. தொழும்பர் தொண்டர். சோரன் திருடன். ஆகடியம் ஏளனம். பழமொழி மூன்றுரையனார். சீராப்புராணம் உமர் புலவர். பெரிய புராணம் சேக்கிலார். கம்பராமாயணம் கம்பர். அடுத்து பொதுமை வேட்டல் திருவிக்க. திருக்குறள் திருவள்ளுவர். திருக்கடுகம் நல்லாதனார். இரட்சணை யாத்திரகம் எச்சே கிருட்டின பிள்ளை. நல்வழி ஔவையார். நன்னெறி சிவப்பிரகாசர். பெரிய புராணம் சேக்கிலார். நலவெண்பா புகழேந்தி. திருக்கடுகம் எந்நூல் வகையை சார்ந்தது. திருக்கடுகம் 14 கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது. அற இலக்கியம் என்று கூறப்படும் நூல் திருக்குறள். முதல் காப்பியம் என்று கூறப்படும் நூல் சிலப்பதிகாரம். சிந்துக்கு தந்தை இத்தொடரால் அறியப்படும் சான்றோர் யார் அப்படின்னா பாரதியார். இந்த 4 ஆப்ஷனுமே கிடையாது, பாரதியார். திருவாதவூரார் இத்தொடரால் அறியப்படும் சான்றோர் மாணிக்க வாசகர். பொருந்தாத சொல்லை தேர்க. இளவேனில் கார்காலம் கூதிர் யாமம். ஆன்சர் யாமம். பொருந்தாத சொல்லை தேர்க. ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், இடை குறுக்கம் தான் ஆன்சர். பொருந்தாத சொல்லை தேர்க. ராமன், கண்ணகி, கர்ணன். இதில் ஆந்தை மட்டும்தான் பொருந்தாத சொல். பொருந்தாத சொல்லை தேர்க. கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி. இது 3 ஒன்று. திருப்பூர் மட்டும் பொருந்தாது. பொருந்தாத சொல்லை தேர்க. குறவஞ்சி, உலா, பிள்ளைத்தமிழ். நலவெண்பா மட்டும்தான் பொருந்தாது. சந்திப்பிழை இல்லாத தொடர்களை தேர்க. எந்த கதையை படித்தாலும் அதில் முக்கிய பகுதிகளை குறிக்க. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. குதிரைகள் காட்டில் மேய்ந்தன. மரபு தொடரை எடுத்து கூறுக. ஆன்சர் பி. தமிழர்களிடம் விருந்தோம்பல் பண்பு காலந்தொட்டு வருகிறது. வலுவூர் சொற்களை திருத்துக. சோறு உண்டு, பழம் சாப்பிட்டு, பால் குடித்தான். பிறமொழி சொற்களை நீக்குக. ஆன்சர் சி. தெருவில் வந்து பேருந்து ஏறி மருத்துவமனை அடைந்தேன். ஓரெழுத்து ஒரு மொழியை பொருளுடன் கூறுக. சே அப்படின்னா எருது. சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில். ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வியப்பு. ஏ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அம்பு. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வியப்பு. கொட்டினான் வேர்ச்சொல் கொட்டு. கண்டோம் வேர்ச்சொல் கான். படித்தான் இச்சொல்லின் வேர்ச்சொல் படி. அகழ்ந்தார் வேர்ச்சொல் அகல். தவிர்ந்தான் வேர்ச்சொல் தவிர். சொற்களை ஒழுங்குபடுத்துதல். ஆன்சர் பி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. நாய் பெற்ற தெங்கம்பழம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. குன்றம் ஏந்தி குளிர்மலை காத்தவன். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. நட்பாக இருந்தவன் பகைவனாக மாறினான். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தேடினன் கண்டனன் தேவியே என. பெயர் சொல்லின் வகையறிதல். உலகு இடப்பெயர். ஆதிரையான் பெயர் சொல் பொருட்பெயர். தலை என்ற பெயர் சொல்லின் வகை சினை பெயர். புளிப்பு என்ற பெயர் சொல்லின் வகை குணப்பெயர். ஓட்டம் என்ற பெயர் சொல்லின் வகை தொழிற்பெயர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஆ. வானத்து விண்மீன்கள் எண்ணே அழகு. உணர்ச்சி வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. எண்ணே குறிஞ்சி தேனின் சுவை. உணர்ச்சி வாக்கியம். குற்றால குறவஞ்சி நூலை இயற்றுவர் யார்? வாக்கிய வகையை சுட்டு. வினா வாக்கியம். கமலா இன்னிசை பாடினார். என்ன வகை வாக்கியம்? செய்தி வகை. செய்தி வாக்கியம். தாய் தந்தையரை பேணுக. எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. கண்ணன் தங்கம் வாங்கினான். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. தஞ்சை பெரிய கோயிலை ராஜராஜன் கட்டுவித்தான். செய்வினை வாக்கியத்தை எடுத்தெழுதுக. நாடக கலைஞர்கள் மொழிப்பற்றை வளர்த்தனர். செயற்பாட்டு வினையை கண்டறிக. பாரதியாரால் கவிதை இயற்றப்பட்டது. சமுதாய நலத்தொண்டு மாணவர்களால் செய்யப்பட்டது. வாக்கிய வகை சுற்றுக. எந்த வகை வாக்கியம்? செயற்பாட்டு வினை. இதுதான் 2008 டிஎன்பிசி குரூப் 4ல் தட்டச்சர் எக்ஸாமுக்கு கேட்ட பொதுத்தமிழ். ஜிகேவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வீட்டில் தட்டச்சர் தேர்வில் கேட்ட
பொது அறிவு அதாவது ஜிகே பற்றி பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. சென்னை ஒரு செயற்கை துறைமுகம், மும்பை ஒரு இயற்கை துறைமுகம். இவற்றில் கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. அதாவது கூற்று 1 உண்மை, கூற்று 2 உண்மை. சென்னை ஒரு செயற்கை துறைமுகம், அதுவும் கரெக்ட். மும்பை ஒரு இயற்கை துறைமுகம், அதுவும் கரெக்ட். சர்வதேச நாட்கோட்டை குறிக்கும் தீர்க்கரேகை 180 டிகிரி தீர்க்கரேகை. 1000 ஏரிகளின் நாடு பின்லாந்து. விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபம் எங்கு அமைந்துள்ளது? கன்னியாகுமரி. கென் மற்றும் பெட்வா நதிகளை இணைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 2 மாநிலங்கள் மற்றும் 1 மாநிலம் மற்றும் 1 யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம். மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது? 1969. ஐநா 2004ஆம் ஆண்டை சர்வதேச டேஸ் ஆண்டாக பிரகடனப்படுத்தியது? அரிசி. உலக நாடுகள் முதல் பெண் பிரதமர் மந்திரி எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்ரீலங்கா. தேர்தல் ஆணையம் செயல்படுவது தன்னாட்சி அமைப்பு. பூதான இயக்கத்தை நடத்தியவர் வினோபா பாவே. பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. கிபி 1887 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கூட்டப்பட்ட இடம் மதராஸ், சென்னை. வங்க பிரிவினை எப்பொழுது ரத்து செய்யப்பட்டது? 1911. கிபி 1916 மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றுபட்ட இடம் எது அப்படின்னா லக்னோ மாநாடு. கிபி 1929 முழு விடுதலை நோக்கமாக அறிவிக்கப்பட்ட போது காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அலி சகோதரர்கள் பொறுப்பேற்றது கிளபாத் இயக்கம். கிபி 1931 காந்திஜி 2வது வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்ற போது இங்கிலாந்தின் பிரதமர் யார் அப்படின்னா ராம்சே மக்டோனால்ட். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியாளர் D.E. ஆஷ் துரையை மணியாச்சியில் சுட்டுக் கொன்றவர் யார்? வாஞ்சிநாதன். கிபி 1920 தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார்? ஈவே ராமசாமி. நாட்டு பற்றுடையவர்களின் போராட்டத்தினால் யாருடைய சிலை சென்னையில் அகற்றப்பட்டது? கர்னல் நீல். இந்தியாவில் 2வது முறையாக 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள் ஏப்ரல் 15, 1980. நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் மார்ச் 15. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ 1968 ஐக்கிய நாடுகள் சபைக்காக அர்ப்பணித்த ஏவுதளம் அமைந்துள்ள இடம் தும்பா. சார்க் அமைப்பின் தலைமையிடம் காத்மாண்ட். 2001ஆம் ஆண்டில் இந்தியாவின் மக்கள் தொகை 1028 மில்லியன். சர்வோதயா இயக்கத்தை தொடங்கியவர் ஆச்சாரிய வினோபா பாவே. பன்னாட்டு நிதி நிறுவனத்தின் IMF தலைமையகம் உள்ள இடம் வாஷிங்டன். உலகின் அதிக அளவில் வைரம் உற்பத்தி செய்யும் நாடு தென்னாப்பிரிக்கா. வந்தே மாதரம் என்னும் பாடல் எந்த மொழியில் முதலில் இயற்றப்பட்டது? வங்காள மொழி. தமிழ்நாட்டின் வேளாண்மை பல்கலைக்கழகம் உள்ள இடம் கோயம்புத்தூர். மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் உள்ள நாடு பாகிஸ்தான். கீழ் உள்ளவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? சேக்கிலா நலவென்பா. ஹர்ஷவர்த்தனரை தோற்கடித்தவர் 2ஆம் புலிகேசி. கீழ்கண்டவற்றில் உள்ள சரியான வரிசை முறையை கண்டுபிடி. அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். கீழ் உள்ளவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? அக்பர், பதேபூர் சிக்ரி. சிவாஜியின் அமைச்சரவை அழைக்கப்பட்ட விதம் அஷ்டபிரதான். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இந்திரா காந்தி முன்னாள் மன்னர்களின் மானியத்தை ஒழித்தார். இந்திரா காந்தி பஞ்சசீல கொள்கைகளை உருவாக்கினார். இந்திரா காந்தி 5 ஆண்டு திட்டங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். நேருவின் மறைவிற்கு பின் இந்திரா காந்தி பிரதம மந்திரி ஆனார். ஆன்சர் 1. கூற்று 1 மட்டும்தான் சரியானது. இந்திரா காந்தி முன்னாள் மன்னர்களின் மானியத்தை ஒழித்தார். அடுத்து தமிழ் சங்கங்களை நிறுவியவர்கள் பாண்டியர்கள். கங்கை கண்ட சோழபுரத்தில் கோயிலை கட்டியவர் யார்? 1ஆம் ராஜேந்திர சோழன். பண்டைய சோழர்களின் சின்னம் எது? புலி. 0.2 ஓம், 0.4 ஓம் மற்றும் 0.5 ஓம் மின்தடைகள் ஒரு இணை சுற்றில் இணைக்கப்பட்டால் விளைவுறு மின்தடையின் மதிப்பு 2/19 ஓம். காமிராவில் நிலையான பொருளிற்கான ஒளி தடுப்பானின் வேகம் 1/60 செகண்ட். நீர் பனிக்கட்டியாக உறையும் போது வெப்பம் வெளிவிடப்படும். அகச்சிவப்பு கதிர்களின் அலைநீள நெடுக்கம் 10⁻³ மீட்டர் முதல் 7.8 × 10⁻⁷ மீட்டர் வரை. மழை துளிகளின் கோள வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை. 2n² வாய்ப்பாட்டை அளித்தவர் போர்பரி. 298 K வெப்பநிலையில் நீரின் அயனி பெருக்க மதிப்பு 1 × 10⁻⁻14 மோல் ஸ்கொயர் லிட்டர் -2. குளுக்கோஸை எத்தில் ஆல்கஹாலாக மாற்ற பயன்படும் என்சைம் எது?
சைமஸ். கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்பு என்பது கடின சோப்பு. கீழ் வருவனவற்றுள் எந்த அடர் அமில கலவைகள் ராஜ திரவாகம் தயாரிக்க பயன்படுகிறது? HCl plus HNO3. 54, 18, 6, 2 என்ற முடிவு தொடரின் கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 81. 51 59 வரைக்கும் மேக்ஸ் கொடுத்துருக்கு. 60 வரைக்கும் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 51 60 வரை 10 சம் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை லாஸ்ட்ல பார்க்கலாம். எந்த குறைபாட்டினால் இலை மஞ்சள் ஆகிறது? Fe. இந்தியாவில் கோகோ கோலா மற்றும் பெப்சி கம்பெனிகள் தடை செய்யப்பட்ட இடம் கேரளா. ஒரு சிறந்த பூஞ்சை கொல்லியாக பயன்படுவது கார்பன் டெட்ராக்ளோரைட். இந்தியாவில் எப்போது நைட்ரோகிளிசரின் வெடிமருந்துகள் தடை செய்யப்பட்டன? இதில் கொடுத்துருக்க எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஏப்ரல் 1, 2004. பாலில் காணப்படும் கார்போஹைட்ரேட் லாக்டோஸ். அணுக்கரு உலையின் வெடிப்பினால் பெருத்த சேதம் ஏற்பட்ட இடம் செர்னோபில். நிலக்கரியை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின்சாரம். எதில் டார்டாரிக் அமிலம் உள்ளது? திராட்சை. யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது? டாக்டர் ராதாகிருஷ்ணன். கீழ்கண்டவற்றுள் எது யூனியன் பிரதேசம்? டாமன் மற்றும் டையூ. இவர்களுள் அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் அரிஸ்டாட்டில். ஒரு லட்சிய அரசியல் 5040 குடிமக்கள் வாழ்வது போதுமானது என்று கருதியவர் பிளாட்டோ. எத்தனை வகையான நீதி பேராணைகள் உள்ளன? 5 வகை. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. மத்திய அரசு எத்தனை அங்கங்களை உள்ளடக்கியது? 3 அங்கங்கள். எந்த நாட்டில் அரசியலமைப்பு கோட்பாடுகள் எழுதப்படவில்லை? இங்கிலாந்து. இறையாண்மை என்பது அரசின் உயர்ந்த அதிகாரம். முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பின்வருபவை என்பது அரசின் 4 ஆக்கக்கூறுகள்: மக்கள் தொகை, நிலப்பரப்பு, அரசாங்கம் மற்றும் இறையாண்மை. ஒரு குடிமகனின் கடமையாவது சட்டத்திற்கு கீழ்ப்படிதல், வரி செலுத்துதல், நாணயமான முறையில் வாக்களித்தல். மேற்கண்ட அனைத்தும். இது எல்லாமே ஒரு குடிமகனின் கடமை. மேற்கண்ட அனைத்தும். இந்தியாவின் மிக உயரமான அணைக்கட்டு பக்ரா நங்கல். வறட்சியிலும் வளரும் பயிர் எண்ணெய் வித்துக்கள். உலக நாடுகளிடையே விமான போக்குவரத்தினை நடத்தும் இந்திய அரசின் விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா. இந்தியாவில் நிலக்கரி கிடைக்கும் வட்டாரம் தாமோதர் பள்ளத்தாக்கு. தென்னாட்டு கங்கை என்று எந்த நதி அழைக்கப்படுகிறது? காவிரி நதி. தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி. பாக் ஜலசந்தியால் இணைக்கப்படும் நாடுகள் எவை? இந்தியா மற்றும் இலங்கை. ஒரு இந்தியனின் சராசரி ஆயுட்காலம் 2008 கணக்கின்படி 66 ஆண்டுகள். இதில் 66 ஆண்டுகள் கொடுக்கல. கரெக்டான ஆன்சர் 66 ஆண்டுகள். பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை குறைந்தபட்ச கற்றல். இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி தொழிலக பொருட்கள். கீழ்காண்பவைகளில் எவை கூட்டு திசு? புளோயம். இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டத்தை துவக்கிய ஆண்டு 1992. பூஞ்சைகளை பற்றிய தாவரவியல் பிரிவு மைக்காலஜி எனப்படும். விலங்குகளால் நடைபெறும் மகரந்த சேர்க்கை சூபிலி எனப்படும். கரு உறுதலுக்கு பின் உரைகள் வளர்ந்து டேஸ் ஆக மாறுகிறது, விதை உரையாக மாறுகிறது. புரத ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நோய் மராஸ்மஸ். எஸ்டெர்சியா கோழி உயிரி ஒரு பாக்டீரியமாகும். பாலூட்டிகளின் முட்டைகளில் கரு உணவு காணப்படுவதில்லை. எனவே இத்தகைய முட்டைகள் எலேசித்தல் வகை எனப்படும். பாக்டீரியோபேஜ் என்பது வைரஸ். குரோமோசோம்கள் காணப்படும் இடம் உட்கரு. இது ஜிகே முடிஞ்சிட்டு இதுக்கு அடுத்து நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். 50லேருந்து 61 வரை. 54, 18, 6, 2 என்ற முடிவெளி தொடரின் கூடுதல் எவ்வளவு அப்படின்னா 81. இதுக்கு ஆன்சர் விரிவான விடை கொடுத்துருக்காங்க. அடுத்து P2 minus 1 by P into P power 3 by P minus 1 into 1 by P plus 1 இன் மதிப்பு P squared. இதுக்கு ஆன்சர் இதுதான். இந்த சம்மோட டீட்டெயில் ஆன்சர். அடுத்த சம். இரு எண்களின் கூட்டுத்தொகை 25, அதன் பெருக்குத்தொகை 150 எனில் அந்த எண்கள் யாவை? 15, 10. ஆன்சர். டீட்டெயில் ஆன்சர் இங்கே இருந்து இங்கே 25 வரை முடிஞ்சிருக்கு. அடுத்து
எக்ஸ் இன்ட்டு ஒய் 150, 10 இன்ட்டு 15 150. எக்ஸ் ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த சம் 1,1, 2,3 மற்றும் -2,2 என்ற வரிசையில் அமைந்துள்ள 3 உச்சிகளை கொண்ட இணைகரத்தின் 4வது உச்சி -3,0. இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்த சம் -7,3 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட சமன்பாட்டை காண்க. ஆன்சர் x² + 4x - 21 = 0. இங்கே ஆரம்பிக்குது. இங்கே முடிஞ்சிருது. x = -7,3. 1 இலிருந்து 50 வரை உள்ள எண்களின் மொத்த பகா எண்கள் 15. 1 இலிருந்து 50 வரை 15 பகா எண்கள் உள்ளன. அது எல்லாமே இதுதான். அடுத்த கொஸ்டின் 3 tan θ = 4 எனில் cos θவின் மதிப்பு என்ன? ஆன்சர் 3/5. 3 tan θ = 4. இதுக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க? cos θ = 3/5. இதுதான் ஆன்சர். அடுத்து ஒரு உலோக உருளை 20 சென்டிமீட்டர் உயரமும் 1.5 சென்டிமீட்டர் ஆரமும் உடையது. அதன் கன அளவு என்ன? 45 π கன சென்டிமீட்டர். உருளையின் உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க. கன அளவு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்து 3,2 மற்றும் 0,-4 புள்ளிகளை சேர்க்கும் நேர்கோட்டின் சமன்பாடு 2x - y - 4 = 0. விரிவான ஆன்சர் தான் 59வது சம்முக்கு. அடுத்து 60வது சம். 100 பேர் கொண்ட குழுவின் சராசரி உயரம் 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டுக்கெழு 3.2%. அவர்கள் உயரத்தின் திட்ட விளக்கம் என்ன? 5.24. 100 பேர் கொண்ட குழுவின் சராசரி உயரம் மற்றும் மாறுபாட்டுக்கெழு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் 2008 TNPSC Group 4 தட்டச்சு தேர்வில் கேட்ட பொது அறிவு வினாத்தாள். தேங்க்யூ.